விஜய் அஜய திட்டி கம்பெனியை விட்டு போ சொல்றாரு. குமரனுக்கு ஆல்டர் பண்றதுக்கு துணியெல்லாம் வருது. குமரனும் ஒத்துக்கிட்டு அந்த துணிமணியெல்லாம் ஆல்டர் பண்ணி கொடுக்கறாரு. அந்த கஸ்டமரும் 1500 ரூபாய் கொடுத்துட்டு போயிடுறாரு. அஜய் அன்பு கிட்ட தன்னோட கஷ்டத்தை எல்லாம் சொல்றாங்க. ராகினி என்னடானா ஆபீஸ் போலாட்டி திட்டுறா, விஜய் என்னடானா ஆபீஸுக்கு வந்தா திட்டுறான்னு குழம்புறாரு. அப்ப ராகினியோட அப்பா பசுபதி வந்துடுறாரு அந்த இடத்துக்கு. அன்பு கிட்ட பேசுறாரு. இந்த சொத்தெல்லாம் உங்களோடது இல்லையான்னு கேக்குறாரு. அதுக்கு அன்பு சொல்றாரு, எல்லாமே எங்களோட தான். அவங்க அம்மா அப்பாவுக்கு ஷேர் பிரிச்சு கொடுத்துட்டோம், அவங்க நஷ்டமாக்கிட்டாங்க. இப்ப போய் என்னோட ஒய்ஃபு கேட்டா விஜயும் பாவம்னு பிரிச்சு கொடுத்தாலும் கொடுத்துருவாரு. அதனாலதான் நாங்க கேட்காம இருக்கோம், நேரம் பார்த்து கேட்போம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம்னு பசுபதி கிட்ட அன்பு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு அன்பு கேட்டுட்டு போயிடுறாரு. ராகினி கிட்ட அன்பு போன் பண்ணி சொல்லிடுறாரு நடந்த விஷயத்தையெல்லாம். காவேரி நர்மதாவுக்காண்டி சாக்லேட்லாம் வாங்கிட்டு வராங்க. அப்ப தாத்தா சொல்றாங்க, நாங்க சொந்தக்காரங்க ஃபங்க்ஷனுக்கு போறதுக்கு முன்னாடி அவங்க நல்லாதான் இருந்தாங்க. நாங்க வீட்டுக்கு வந்தப்ப பாட்டி கிளம்பி போயிட்டதா சொன்னாங்க, இவங்களும் கிளம்பி போறதா சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னு காவேரி கிட்ட சொல்றாங்க தாத்தா. காவேரிக்கு டவுட் வந்து வீட்டுக்கு போறாங்க. நர்மதாவுக்கு சாக்லேட் கொடுத்து பாக்குறாங்க. நர்மதா சரியா பேசல, அம்மாவும் மலுப்பலா பேசுறாங்க. டவுட்டான காவேரி நர்மதா கிட்ட என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க. ராகினி என்ன அடிச்சுட்டாங்க, இதுதான் நடந்துச்சுன்னு நர்மதா சொல்றாங்க. இத கேட்டுட்டு போன காவேரி ராகினின்னு கூப்பிடுறாங்க. வீட்டுல உள்ள அத்தனை பேரும் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நான் போய் ராகினியை இழுத்துட்டு வரேன்னு சொல்றாங்க. அப்ப ராகினியே வந்துடுறாங்க. காவேரிக்கும் ராகினிக்கும் நிறைய வாக்குவாதம் நடக்குது. கடைசியில ராகினி என்ன சொல்றாங்கன்னா, அஜய்க்கு தான் இந்த சொத்தெல்லாம் சேர வேண்டியது, நீங்க எல்லாரும் சும்மா உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க, எல்லாரும் வெளியே போங்கன்னு சொல்றாங்க. அப்ப காவேரிக்கு கோபம் வந்துருச்சு. விஜயோட சொத்துலதான் நீங்க இருக்கீங்கன்னு ராகினிய பார்த்து சொல்றாங்க. ராகினி எல்லாத்தையும் அவங்க அப்பா கிட்ட சொல்றாங்க. பசுபதி அஜய அடிக்கிறாரு. அவங்க அப்பா அன்பு தடுத்து நிப்பாட்டி பசுபதிய போ சொல்றாங்க. விஜயும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அஜய் கிட்ட சொல்றாரு, உங்க அப்பா கூட சேர்ந்தேன்னா உன்னை நடு ரோட்ல நிப்பாட்டிடுவாருன்னு சொல்றாங்க. அங்க விஜய்க்கும் அன்புக்கும் வாக்குவாதம் நடக்குது.